ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து எல்.கே. நூல்கர் என்ற தலைப்பில் பார்க்கலாம். 1909ஆம் ஆண்டில் பண்டரிபுரத்தில் சப்ஜட்ஜாக இருந்தவர் லக்ஷ்மண் நூல்கர். அதே சமயம் நானா சாந்தோர்கர் அங்கே டெப்யூட்டி கலெக்டராக இருந்தார். நூல்கர் அவரால் ஷிரடிக்கு செல்லும்படி தூண்டப்பட்டார். நூல்கர், எனக்கு பிராமண சமையற்காரர் ஒருவர் கிடைக்க வேண்டும். பாபாவுக்கு சமர்ப்பிக்க நல்ல ஆரஞ்சு பழங்கள் கிடைக்க வேண்டும். இரண்டும் இப்போது கிட்டவில்லை. ஆகையால் இப்போது போக முடியாது. நானா சாந்தோர்கர், பாபாவின் திருவருளால் கிட்டும். அன்று இரவு நானா சாந்தோர்கரிடம் ஒரு சமையற்காரர் வேலை தேடி வந்தார். அவரை நானா நூல்கரிடம் அனுப்ப அவர் வேலைக்கு அமர்த்தி கொள்ளப்பட்டார். காலையில் வீட்டு வாசலில் ஒரு கூடை சிறந்த நாகபுரி ஆரஞ்சு பழம் வைக்கப்பட்டிருந்ததை நூல்கர் கண்டார். அதை அனுப்பியது யார் என்பதற்கு எந்த அறிகுறியும் தென்படவில்லை. எது எப்படி இருப்பினும் வேண்டுவதை கிட்டச் செய்யும் பாபாவின் அற்புத சக்தியை உணர்ந்து கொண்ட நூல்கர் நானா சாந்தோர்கருடன் ஷீரடிக்கு புறப்பட்டு பாபாவிடம் வந்தார். ஸ்ரீ சாயி பாபா, நானா, உம்முடன் அழைத்து வந்திருக்கும் பெயர் போன இந்த பித்துக்குழி மனிதன் யார்? அடுத்த நாள் நூல்கர் மசூதிக்கு சென்றபோது ஸ்ரீ சாயி பாபா கோப ஆவேச நிலையில் இருந்தார். அவருடைய தலையை பிடித்து ஒரு தூணின் மேல் மோதி, துஜா சத்யா நாசஹோ இலா, அதாவது நீ இருக்கும் நிலை அல்லது உண்மை அழிந்து போகும், அல்லது உண்மை அல்லாத உன் நிலை அழியும் என கூறினார். நூல்கர் மிகவும் பயந்து விட்டார். ஆனால் நானா சாந்தோர்கர் இந்த நிகழ்வுகளுக்கு சாதகமான விளக்கங்கள் அளித்தார். அன்றிரவு திடீரென விழித்து கொண்ட நூல்கர் நானாவிடம் வெற்றிலை கேட்டார். வழக்கமாக நூல்கர் வெற்றிலை போடுபவர் அல்ல. அந்த நேரம் ஸ்ரீ சாயி பாபா தொலைவில் இருந்த மசூதியில் இருந்தார். ஸ்ரீ சாயி பாபா அங்கிருந்த ஒருவரிடம் இந்த 4 பீடாக்களையும் எடுத்து சென்று சாந்தோர்கருடன் தங்கியிருக்கும் வெற்றிலை போட விரும்பும் முதியவரிடம் கொடு. திடீரென ஒரு மனிதன் வந்ததும் பீடாக்கள் அளிக்கப்பட்டதும் பாபா தனது உள்ளே சாட்சியாய் நிற்பவர் என்று நூல்கரை உறுதிப்படுத்தியது. அது முதல் நூல்கரின் விசுவாசம் வலுப்பெற்று அவர் ஷீரடியிலேயே தங்கியிருந்தார். இதன் தொடர்ச்சி நாளை காணலாம். ஓம் சாய்ராம்.